அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து நீங்களே சிலையானினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. வெளியிலேருந்தெல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை. எடப்பாடியே அதை அழித்து முடிச்சிருவார். அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை. எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார். நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரோ, நம்ம பதவி காலி ஆயிருமோன்னு நினைக்கிறது தானே இயல்பு. அதே தருணத்திலே அப்படி என்னை உருவாக்கி அந்த இரட்டை இலை தன்னுடைய மறைவுக்கு பிறகாக இதே சட்டமன்றத்தில் அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக 100 ஆண்டுகளை கடந்தும் எக்கு கோட்டையாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த 4-5 ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த 2026க்குள் அந்த எக்கு கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதே தருணத்தில் கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது, அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை. அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது. அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே முதலமைச்சராக ஆனால், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து மீண்டும் தேவைப்பட்டார் இது போன்ற இன்றைக்கு அந்த 5 சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை பொய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை காலப்போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே உறுதியளித்து நான் இதை பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன். ஆகவே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார். இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்பவும் கூடாது. குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்தில் அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து. இதே சட்டமன்ற குறிப்பேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 21 வரைக்கும் பல முறை நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கேன். ஆனால் அன்றைக்கெல்லாம் செவி சாய்க்காத இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு புதுசாக அவருக்கு எங்கேருந்து வந்துச்சது? ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு தான் செய்த துரோகங்கள் அந்த அனைத்து தரப்பட்ட மக்கள், அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ அவங்க கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு ஒரு கபட நாடகம் நடத்துவதற்காக இது போல் நான் இப்போ சொல்கிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து நீங்களே சிலையானினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது. என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஒருவரும் வந்து பிரிக்கணும், அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில் நின்று ஜெயிச்சவங்கிற ஒரு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் உலகம் முழுக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்கிறது, இந்த கட்சியை வெளியிலேருந்தெல்லாம் யாரும் வந்து அழிக்க தேவையில்லை. எடப்பாடியே அதை அழித்து முடிச்சிருவார். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. வேறு வெளியிலேருந்தெல்லாம் ஆள தேவையில்லை, அவரே செஞ்சிருவார்.